பொழுது விடிஞ்சா இந்த பார்ல தான் எங்க வாழ்க்கையே தொடங்கும். சூரிய என்னடா சில்க உரிக்க இவன் என்னடா இன்னும் காண நேரம் என்ன ஆகுது? 7. தினம் இப்படி பஸ் நிறுத்திட்டு குடிக்க போனா எப்படின்னா? பொண்டாட்டி பிள்ளைய பத்தி யோசிக்காம இங்க என்னையா பண்ற? குடிகார பயலே, குடிச்சு குடிச்சு குடும்பத்தை நடு ரோட்ல நிறுத்திட்டியே, உன்னதாயா? என்னால தாங்க முடியலப்பா. இன்னைக்கு வருவானா இல்லையாடா அவன்? எல்லாரும் குடிக்கிறது ஒரே சரக்குனாலும் யாரு உள்ள குடிக்கணும் யாரு வெளியே குடிக்கணுங்கிறது அவங்க சாதியை பொறுத்து இருக்கு. இதெல்லாம் பார்த்து எங்களை குடிகார பயலுங்கன்னு நினைச்சுக்காதீங்க. சரக்குக்கு நாங்க அடிமை இல்ல, இது ஊறி போன எங்க சம்பிரதாயம். கனகையா சில்க் பார் ஓனர். எங்க ஊரு தலைவரை விட இவருக்கு மதிப்பு அதிகம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தாய்மார்களே, என் அன்பு சகோதரிகளே, உங்களுக்காக இன்று முதல் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கிறேன். உங்க வீரல பள்ளி கதை முடிஞ்சதுடா. சிக்கலாச்சே சிலுக்கு பாரு பாரு, இடுப்போடு குளிராச்சி சுகம் கொள்ள பான இல்ல. மாலை மாத்தி பார்த்த போதும் ஆடக்கூட சரக்கு இல்ல. சந்து பொந்து எல்லாமே சத்தமத்து போயாச்சே. பணத்தை தூக்கி எடுத்து போக துணைக்கு கூட யாரும் இல்ல. முக்கி முக்கி அழுதாலும் சொட்டு நீர் சிந்தவில்ல. சிக்கலாச்சே சிலுக்கு பாரு பாரு, சொர்க்கம் இல்ல சுந்தரையா வெயிலில் கூட நடுங்குறாரு. வைத்தியரு சோமன்னா சோடா மட்டும் குடிக்கிறாரு. சிலுக்கு பாரு முதலாளிய. அங்க பஞ்சாயத்து நடக்குதுடா, வா. சரக்கு தானே வேணும், அதுக்கு 1000 வழி இருக்கு. என் பதவியை உபயோகிச்சு எவ்வளவு வேணாலும் இறக்குவேன். ஆனா கடை வைக்க ராசியான இடம் வேணும்ல. பெரிய நம்பையா எங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர். அவரோட முதல் பொண்டாட்டிக்கு பிறந்தது ராஜண்ணா, 2வது பொண்டாட்டிக்கு சிவண்ணா. பதவியில கிடைக்காத மரியாதை பார்ல கிடைக்கும்னு பெரிய நம்பையாக்கு எப்ப இருந்தோ பார் மேல ஒரு கண்ணு. பஞ்சாயத்து தலைவரா ஜெயிக்கிறவன் கையில தான் 5 வருஷத்துக்கு பார் இருக்கும். அதுக்கப்புறம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கைக்கு மாறிட்டோம். என்ன சொல்றீங்க? பார் கைவிட்டு போனா திரும்ப கிடைக்காதுன்னு பயந்து கனகையா எதிர்ப்பு தெரிவிச்சாரு. ஆனா சரக்கு இல்லாம காஞ்சி போய் கடந்த ஜனங்க அவர் கோவத்தை மதிக்கல. இந்த ஊருக்குள்ள சரக்கு வர்றதுல உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னு இத குடிச்சு உன் ஆதரவு காட்டு. வேற வழியில ஒத்துக்கணும். அவனுக்கு கண்ணுல பார்த்தால சரக்கு அடிக்கணும்ன்ற வெறிய. நம்பையா வச்ச அரசியல் பொறியில கனகையா வசமா சிக்கிக்கிட்டாரு. சரக்கு தான் ஜெயிச்சது. அந்த நொடியில இருந்து வீர்லப்பள்ளி கதை மாறுச்சு.
தரணி இந்த கொடிய ரெண்டா கிழிச்சு கட்சி சின்னமா மாத்திக்கிட்டாங்க. பதவியில இருக்கிறவனுக்கு தான் பார்னு ராஜன் நினைச்சாரு. ஆனா சரக்க கொடுத்தாதான் பதவி வரும்னு சிவனை நம்பினார். ராஜண்ண கொடுத்த வாக்க விட சிவண்ண ஊத்தி கொடுத்த சரக்குக்கு தான் மதிப்பு கிடைச்சது. கடைசியில சரக்கு தான் ஜெயிச்சது சிவண்ணாவா இருந்தாலும் ராஜண்ணாவோட படுதோல்விக்கு காரணம் பெரிய நம்பையாவோட பேர சிவண்ணாவோட பையன் சின்ன நம்பையா. வீர்ல பள்ளி கதை மாறுறதுக்கு மூல காரணம். நான் சொல்றபடி கேளு. சூதானம் போட மாட்டா போட. வாடா வா. பாட்டி நீ ஏன் எப்ப பார்த்தாலும் சாராயம் குடிக்கிற? ஒரு தைரியம் வேணும்னு தாண்டா. ஏடா இந்த தரணி என்ன காணா? அவனை பத்தி தெரிஞ்சது தானடா. அவன் சரக்கு அடிக்கணும், அடிச்சது ஏறணும், லுங்கி தூக்கி கட்டணும், அப்ப வருவான் பாரு. சார், எங்க பாட்டி சத்தியமா சொல்றேன்,
ஒரு அடிக்கே செத்துருவேன். ரெண்டாவது அடிக்கு அவசியமே இருக்காது சார். நேரா பாடு கட்டி சுடுகாடுதா. விட்டுருங்க சார். உங்க கால விழுந்து கேக்குறேன் சார். இவன்லாம் ஆள்னு இவன் உன்ன அடிச்சானா? லத்திய பார்த்ததுமே நடுங்கறான். போங்கடா. ஆலங்காத்தால இலவ கூட்டிட்டு டேய் லத்திய வச்சு போடா. இவன் ஒருத்தன் சரக்குல இருந்தா எகிருவான், சரக்கு நடுங்குவான். போட போடா. டே சூரி, நீயா? நீ எங்கடா இங்க? சார் வணக்கம் சார். பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? என்ன வெண்ணிலான்னு சொல்லுவாங்க. முதல்ல அந்த பீடிய தூர போடு. வெக்கமா இல்லையா அப்படி நிலக்கரையை திருடிட்டு ஸ்டேஷன் போயிட்டு வரதுக்கு உனக்கு? வாய் மூடுறி. பசங்க சத்துணவு மூட்டை திருடி தின்றவ எனக்கு சொல்ல வந்துட்டியா? என்ன பத்தி நீயும் ஊருக்குள்ள சொல்லக்கூடாது. உன்னை பத்தி நானும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். எதுக்கு வந்திருக்க இப்ப சொல்லு. ஒரு முத்தம் தருவானுதா? முத்தமா? ஏதோ பொட்டி கடலை பீடி கேக்குற மாதிரி கேக்குற. ஏய் தருவியா மாட்டியா? தர முடியாது பட. சூரி முத்தம் கேக்குறான் கொடுக்க மாட்டேன். யார் வரமா நான் பாத்துக்கிறேன். மரியாதையா விட சொல்லு தாரணி, இல்லன்னா சும்மா விட மாட்டேன். டேய் சூரி, சொல்றது மரியாதையா கேளு. என்ன விடலன்னா சத்தம் அவனை சொல்லிட்டேன். வெண்ணிலா நில்லுங்கடா. டேய் பயம் தாங்க. சீக்கிரம் வாடி, மக்கள் தொகை கணக்கெடுக்கிறவர் வந்திருக்காரு. வரேன். சூரி இருக்கான அத்தை? வாயை கிழிச்சிருவேன். அத்தை என்னடி அத்தை பண்ணாட. கல்யாணம் ஆகட்டும், உன கவனிச்சுக்கிறேன். அக்கா. வெண்ணிலா. ஒண்ணும் இல்லக்கா, வர எலெக்ஷனுக்கு புது ஓட்டர் லிஸ்ட் தலைவட்ட கொடுத்துருங்க. சரி. மாமா வெண்ணிலா கொடுக்க சொன்னா. டேய் நம்பி, இந்த தடவை 150 புது ஓட்டு வந்திருக்குடா. வயசு பசங்களுக்கு ஓட்டுனது மோதிர சின்னம் தான் கண்ணில் படணும். அப்படின்னா நாளைக்கு ஊரெல்லாம் தண்டோரா போட சொல்றேன்ப்பா. உடனே கிரிக்கெட் மேட்ச தொடங்கும். ஆடுறவன் எவனா இருந்தாலும் மோதிரம் போட்டுக்கணும். இந்த தடவை ராஜண்ணா நிக்கிறது கூட பயப்படணும். கேஷியர் வேலை கொடுப்போம். பார்ல கேஷியர் வேலையில இருந்து இப்போ இருக்கிற பெருசை தூக்கிடலாம். அவனால எந்த பிரயோஜனமும் இல்ல. கிரிக்கெட்ல ஜெயிக்கிறவனுக்கு கொடுக்கலாம். கொண்டாடுவானுங்க. ஒரு தடவை மோதிரம் போட்டதுக்கு அப்புறம் கலட்டணும்னா விரலத்தான் வெட்டிக்கணும். இந்த தடவை நான் நிக்கிறேன்பா. இது மூலமா கிராம மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, எப்பயும் போலயே இந்த தடவையும் கிரிக்கெட் போட்டி நடக்க போகுது. பெரிய நம்பையா பேர்ல நடக்கிற இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க காசே கொடுக்காம சில்க் பார்ல 15 நாளைக்கு மூக்கு முட்டா குடிக்கலாம். போட்டியில இந்த தடவை முக்கிய அம்சம் என்னன்னா, ஜெயிச்ச அணியில இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து பார்ல கேசியர் வேலை கொடுக்க போறாங்க. அதனால நம்ம ஊரு இளவட்டமெல்லாம் இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க. போ அக்கா, நாளைக்கு இன்னும் 10 முட்டை சேர்த்து எடுத்துட்டு வா. பத்த மாட்டேங்குது. இனிமே பள்ளிக்கூடம் எல்லாம் போவேனா, வீட்லயே கடை. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. வாய் தர. நான் கேட்டேன் போ. குடி குடி.
நல்ல சம்பந்தம் வந்தா உன்னை ஏண்டி கேட்கணும்? இங்காரு, நான் சூர்யா தான் லவ் பண்றேன். அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். வாய மூடி. அவன் பேச்சு எடுத்த பொண்ண கழட்டி கையில குடுப்பான். தருத்திரம் பிடிச்சவன. இப்படி திரியறேன்னு தான் உங்க அப்பா உனக்கு சம்பந்தம் பாத்துருக்கான். ஊர் மொத்தம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. சீக்கிரம் போறா. வெண்ணிலா வந்திருக்காடா? இந்த கும்மிருட்டுல நீ எப்படி தைரியமா ஒத்தையில வந்த? சில பேர் இருக்கானுங்க, இருட்டுல ஒண்ணுக்கு வந்தா கூட பாயிலே போயிடுவானுங்க. சும்மா இருங்கடா. நீ என்ன இந்த நேரத்துல? நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அவனுக்கு கவர்மெண்ட் வேலையா. உங்க ஆத்தா பெரிய இடம் வந்தா உன்னை பத்தி விட்டுருவான்னு எனக்கு எப்பவோ தெரியும்டி. நடுவுல நீ ஒருத்தி எரியற தீல எண்ணெய் ஊத்திட்டு இங்க அவ என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னா போதும், எங்க அம்மா உடனே கட்டி வச்சிருவா. நீ வச்சு ஏண்டி உன் பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு. நான் வேணும்னா உங்க அம்மா கிட்ட போய் பேசு, இல்லன்னா வா இப்பவே உன் கழுத்துல தாலி கட்டுறேன். டேய் ஊத்ரா. சின்ன வயசுல இருந்து லவ் பண்றோம்ல, ஒரு நாள் நான் உனக்கு இல்லாம போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ தெரியும் நான் படுற வேதனை. அந்த மாப்பிள்ள என்ன பிடிச்சிருக்கேன் நானா நிலக்கடி குறையில குதிச்சு செத்துருவேன். அது இல்லடி. நீ எங்கடா போற? சரக்கு வாங்க போற. என்னடா வாசப்படி வரைக்கும் வந்துட்டீங்க? சரி, நான் இறங்கிட்டேன். வெண்ணிலா எங்க இருக்கா? வேற எங்கடா இருப்பா? வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கா. நீதான் தூங்கிட்டு இருக்க. அவங்க சூரியோட கொஞ்சிட்டு இருக்கா. என்னடா சொன்ன? எங்களுதான். நீ பேசாம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கா. வேலை இல்லாத வெட்டி பையன் நாளைக்கு எப்படா என் மகளுக்கு சோறு போடுவான்? அவளை கிணத்துல தள்ளாலும் தள்ளுவனே தவிர அவனுக்கு எல்லாம் நல்ல கட்டி கொடுக்க முடியாது சொல்லிட்டேன். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண மாட்டேன்ற. மாட்டேன். என்னடா இது? வணக்கம் மாமே. பண்ணி வைக்க மாட்டேன். பண்ணி வைக்க மாட்டேன். எல்லாரும் கேளுங்க. சூரியகோ வெள்ளகோ கல்யாணம் பண்ணி வைக்கலனா இதே கடல வந்து சேர்த்துருவேன். யோ பாக்குறீங்களா எல்லாரும்? மிரட்டுறான் என்ன? ஓடுற ரயில நிலக்கரி திருடவனுக்கு கொடுக்க சொல்றான் என் புள்ளைய. பால்வாடி டீச்சர் என் புள்ள, பால்வாடி டீச்சர் தெரிஞ்சுக்கோ. அப்படியா? சரி பாத்துக்கலாம். டோர்னமெண்ட்ல பைனல் மேட்ச் ஜெயிக்கிறோம். வீர்ல பள்ளியில போற வரலாம் கும்பிடு போடுற பார் கேஷியர் வேலை வாங்குறோம். அப்ப கட்டி தருவியா? என்னது பார் கேஷியரா? டே தகடி, அவ மட்டும் பார் கேஷியர் ஆயிட்டான்னு வச்சுக்கடா, பந்த போட்டு ஊர் மொத்தத்தையும் கூட்டி கடாக்காரி போட்டு அவனையே வெண்ணிலாக்கு கல்யாணம் பண்ணி வைப்பண்டா. நீதான் என் பெரிய மனுஷன். நீ என்ன சொல்றா? சரி சரி, ஒரே சாதியா வேற போயிட்டதுனால ஒத்துக்கிறேன். சூரி சூரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாடா. முதலே அம்மா ஒத்துக்கல, தரணி தான் வம்பு பண்ணி. இன்னொரு வாட்டி சூரி கிட்ட எகிர்னே வை. எகிராத. ஏன்னா சூரிதான் உன் புருஷன். ஓ, அந்த தரணி பையில பாருக்கு வர சொல்லு. சரி. என்னடா உங்களுக்கு முன்னாடி வந்துட்டா?
பரணியை கூட்டு வர சொன்ன இல்ல, வழி நிக்கிறேன். வந்து பார்க்க சொன்னியானா? என்னடா தம்பி, அடிச்சா வந்து துண்டு துண்டா ஆயிடுனியா? அண்ணா அது சரி, நாளைக்கு நீ ஆடலன்னா என்ன ஆகும்டா? என்ன ஆகுனா? 5 ஓவருக்கு ஆல் அவுட்டா வீட்டுல உட்காந்துருவானுங்க, சாய் பார்ல உட்காந்துருவான். நாளைக்கு அதான் நடக்கணும். சாய் தான் புது கேஷியர். எந்திரி. அண்ணா சொல்ற நாளைக்கு எப்படியாச்சும் மேட்ச் ஜெயிக்கணும்னா சூரியக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ சைக்கிள மிதிச்சுட்டு வீட்டுக்கு போற, ஒரு டிப்பர் லாரி மேலே ஏறிடுச்சு, காலு கையெல்லாம் நசுங்கி சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு மேட்ச் ஆடுவியா? டிப்பர் லாரிக்கு தர மரியாதை கூட எனக்கு தெரியல. பயந்துட்டானா தோட நடுங்கி. என்னடா நீ பாட்டுக்கு சும்மா டான்ஸ் ஆடுற? பால போடுறா. டேய் குடிக்க மாட்டேடா. எட்லா ஒழுங்கா ஆடுறா தரணி. கைக்கு வர பால ஏன்டா பிடிக்க மாட்டேங்கிற? புடிக்கிறேன் போ. உன் கால்ல விழுந்து கேக்குறேன், தயவு செஞ்சு புடிடா. அங்க போ, அங்க போய் நில்றா. சூரி நீங்க வாடா. என்ன ஆடுறாது? என்னாச்சு இன்னைக்கு தர்ணி அண்ணனுக்கு? டேய் ஏகப்பட்ட ரன் அடிச்சிட்டாங்கடா. டேய் தரணி, இவனுக்கு ஒவ்வொருத்தரும் ஓட வரணும்டா. ஐயோ என்னால ஆவாதுடா, பாத்து தானே இருக்க. டேய் என்னடா சொல்ற? நீ யாருலடா அப்படிடா? அவனுக்கு தான் அடிபட்டு இருக்குல்ல, எப்படி ஆடுவான் அவன்? முடிஞ்சா ஜெயிப்போம், இல்லன்னா போட்டோம். வாடா. தேவையில்லாம எங்க அம்மா கிட்ட பாரு வேலைன்னு உசுப்பேத்தி விட்டேன். இனிமே சூரியோட மூஞ்சிய கூட பாக்காது. நானே கையிலயோ காலையோ வந்து கெஞ்சிருப்பேன். என்ன பெத்த பாவத்துக்காவது ஒத்துட்டு இருந்திருப்பா. இத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு ஒரு மேட்ச்ல தோத்து போயிட்டா மறந்துடணுமா? Minding my busy by myself, he never took no flicks. I'd rather drop a pin and let them come and get my shit. They asking is he blacking out? Oh baby, yes I is. They speculating if he took the throne, I guess I did. All of a sudden call me cousin like some West Side Grip.
Southside, buy a gold, buy a black hole. Outside, outliers never trap though. On God, it's a light war. All stars, all moons in the cycles. Southside, buy a gold, buy a black hole. Outside, outliers never trap though. On God, it's a light war. All stars, all moons in the cycles. I seen plenty bodies on the block that ended on the coast. So the biggest niggas stop unless he's trying to do the most. To myself, ain't want no blows, ain't want no smoke. But they kept on trying to bring me back like I was comatose. Lost a couple on the way that never had the heart to make it hurt. A couple suckers wanna take my spot, will come and take. Bodies on my board. I'm so bored of catching bodies while I'm snoring on the floor. I'm so floored by my reflection while reflecting on the score. This the cleanest sweep we've seen since my maid was doing chores. Hey, Southside, buy a gold, buy a black hole. Outside, outliers never trap though. On God, it's a light war. All stars, all moons in the cycle. Southside, buy a gold, buy a black hole. Outside, outliers never trap though. எல்லாருக்கும் வணக்கம். இந்த தடவை போட்டியில சிறப்பு என்னன்னா ஜெயிச்சவங்களுக்கு கேஷியர் வேலை. உங்கள யாருக்கு வேணும்டா? நான் அரசியல்ல இறங்கினப்ப நம்மள பிரிச்சிடலான்னு ஒருத்தர் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா நீங்க மோதிரத்துல இருந்து இந்த ஊரை யாராலையும் பிரிக்க முடியாது நிரூபிச்சீங்க. இல்ல அவர் மூஞ்சில துப்புற மாதிரி பதில் சொன்னீங்க. எனக்கு வராத அந்த கேஷியர் வேலை யோசனை நம்பிக்கை வந்ததுக்கு கர்வப்படுறேன். சின்ன நம்பையாவை இந்த தடவை எலெக்ஷன்ல ஈரலப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் வேட்பாளரா நிக்க வைக்கிறதா அறிவிக்கிறேன். ஊரெல்லாம் தேடுறேன். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்பதான் சூரிய வெளில போறாங்க. இன்னுமா நாய் மாதிரி காவல் காக்கணும்? இனிமே நீ அவங்களுக்கு தேவையில்லடா. இனி அவங்கள யாரு பார்த்தாலும் பிரச்சனை இல்ல. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் ஏறாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? இன்னைக்கு ஒன்னால தாண்டா தரணி சூரி சந்தோஷமா இருக்கான். ஆமாடா, அவ கூட பயங்கர சந்தோஷமா இருக்காடா. அப்படியாடா? என்னடா நக்கலா? நீ பாக்கல? டேய், நீ என்னடா உள்ள வந்திருக்க? நீ யாருன்னு இன்னைக்காவது உனக்கு ஞாபகம் வந்திருக்க? இத்தனை நாள் அவனும் கூட சுத்தினால நீ சேத்துல போராடுற பண்ணி நினைச்சேன். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள சாதியா பார்க்க சொல்றனா, நீ எதுல போராடுற பண்ணி? என்னடா சவுண்ட் விடுறீங்க? நாளையில இருந்து நான் தான் கேசியர். நம்பி என்ன கிட்ட பேசி எல்லாரையும் உள்ள கூட்டு வருவேன். நீ கேசியரா? அப்ப தரணி சொல்லி அவன்ட்ட மேட்ச்ல தோத்துறேன்னு ஃபுல் பாட்டில் வாங்கிட்டு போனான். கண்ட சாதி பயலையும் உள்ள கூட்டு வரானா?
டேய், மிரட்டினாலே ஒண்ணுக்கு போற பையன்கிட்ட சரக்க கொடுத்து விட்டா இப்படிதான் ஆகும். இததான் கடப்பாறை எடுத்து தூக்கி கட்டினா பெரிய புரியாடா நீ. ப்ளீஸ் சார். ஐயா ஒரே ஒரு தடவை என் பிள்ளைய பாத்துக்கிறீங்க. ஐயா 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 என் பையன் ஐயா. ராஜண்ணா 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 இதுக்கெல்லாம் திருந்தாத ராஜண்ணா. பார அடிச்சு நொறுக்கி காலி பண்ணிட்டானுங்க. பொறுக்கி நாய்ங்க. இத பாரு ராஜண்ணா, உண்மையை சொல்லிடுறேண்ணா, சிவண்ணா ஒருத்தனையும் விடக்கூடாதுன்னு இருக்காரு. 5 நிமிஷத்துல உள்ள இருக்கிற பசங்க எல்லாம் வெளியே வந்தாகணும். அது இல்ல ராஜண்ணா. இந்த ஸ்டேஷன் அடிச்சு நொறுக்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது எனக்கு. அந்த பசங்களை விட்டா என்ன செய்வாங்களோன்னு பயப்படுறல. விட மாட்டேன்னா அதை விட அதிகமா செய்வோம். வெளியே வருவனு நினைச்சு கூட பாக்கல ராஜண்ணா. பயங்கரமா அடிச்சாங்க ராஜண்ணா. உங்க உதவியை மறக்க மாட்டேன் ராஜண்ணா. இந்த வாட்டி எலெக்ஷன்ல நீர் இல்ல ராஜண்ணா. டேய் பைத்தியமாடா உனக்கு. டேய் நீ வாயை முன்னிட்டு போய் உட்காரு. போ. ஏதோ பண்ணி தொலை. நீ நில்லு ராஜண்ணா. போய் ஒரு வா சோத்து தின்னுட்டு தூங்குங்கடா. இல்லண்ணா,
உன் கூட நாங்க இருக்கோம். இத்தனை வருஷமா எங்கடா போனீங்க? இன்னைக்கு வெளியே கொண்டு வந்ததும் ராஜண்ணா கடவுள் ஆயிட்டாரா? அங்க போய் கேசியர் போஸ்ட் வாங்கிட்டு அந்த நம்பியோட காலை நக்குங்க போங்க. நம்பியோட காலை நக்குனா வர கேசியர் போஸ்ட்னால நான் உள்ளேயும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க வெளியே நிக்கணும்னா எனக்கு அந்த வேலை வேண்டானா? வந்தது உங்களுக்கு உதவுறதுக்கு, அரசியல் செய்யறதுக்கு இல்ல. ஒருத்தனுக்கு உதவுனா நல்லவன் பாங்க, அதே உதவிய ஊருக்கெல்லாம் பண்ணுங்க தலைவன் பாங்க. ஏய், பார் எடுத்து நம்ம ஜெயிச்சிட முடியுமாடா? ஜெயிக்கிறவங்களுக்கு தான் பாருன்றத ஊரு கூட நம்மள மாதிரியே மறந்து போயிடுச்சுடா. ஒரு தடவை எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தலாம். ஆமாண்ணா, நெல்லுண்ணா. தோத்து போறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லடா. இந்த தடவை உங்களுக்காக நிக்கிறேன். கூட தேவையில்ல. வீர்ல பள்ளியில 160 பேரு பொம்பளைங்க தான். அதுக்கு என்னன்ற? ராஜண்ணா இங்க பாருங்க, இது வரைக்கும் ஒரு பொம்பளை கூட ஓட்டு போட்டதில்ல. அவங்க சப்போர்ட் மட்டும் நமக்கு இருந்தா ஒரு சொட்டு சரக்கு கூட கொடுக்க தேவையில்ல, கொடுக்காமலே ஜெயிச்சு காட்டலாம். இத்தனை அவசரமா இந்த மீட்டிங் வச்சதுக்கு காரணம் நான் மறுபடியும் நிக்கிறேன்னு சொல்றதுக்கோ எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்கோ இல்ல. நீங்க எல்லாம் ஓட்டே இதுவரைக்கும் ஏன் போடலன்னு தெரிஞ்சுக்கத்தான். எதுக்கு ஓட்டு போடணும் ராஜனா? எலெக்ஷனால இது வரைக்கும் என்ன நல்லது நடந்திருக்கு சொல்லுங்க பாக்கலாம். என்ன கேள்வி கேட்கறதுக்கு முன்னால நீ என்னைக்காவது ஓட்டு போட்டிருக்கியான்னு உன்னை ஒரு தடவை கேட்டுக்குமா. அப்பதான் உனக்கு கேட்கிற உரிமையும் உன் பேச்சுக்கு மதிப்பும் இருக்கும். நடக்காததை எதுக்கு பேசிக்கிட்டு ராஜனா? எத்தனையோ தூரம் அந்த சிவண்ணா கிட்ட கெஞ்சணும், பார் நேரத்தை மாத்த சொல்லி கேட்டோம். பல்ல காட்டி இழிச்சார தவிர பார் நேரத்தை மாத்தல. பார் நேரமே மாறாதப்போ எங்க தலையெழுத்து எப்படி மாறுன்னா? நீங்க சொல்றது நிஜம்தான், நான் ஒத்துக்கிறேன். இப்போ கேட்க தோணுது எனக்கு ஓட்டு போடுங்கன்னு. நீங்க ஓட்டு போடுங்க, அந்த பாரோட நேரத்தை நான் மாத்துறேன். எதுக்கு ஒரு தடவை யோசிச்சு பார்த்து வாக்கு கொடு ராஜனோ. சிலுக்கு பாரு விஷயத்துல தேவையில்லாம தலையிடாத. உன் மானம் கப்பல் ஏறிடும். இத்தனை நாளா மானம் காத்துல பறக்கலையா? புதுசா போறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் ஜெயிச்சுட்டா இந்த வீர்ல பள்ளியில அர்த்தராத்திரியில மகனை தேடி லாந்தர புடிச்சிட்டு பார சுத்தி வர தாய்மார்கள் இருக்க மாட்டீங்க. புருஷனுக்காக வாசல்ல கண்ணீரோட காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நிஜமா மாத்திடுவியாண்ணா? அது உங்க கையில தான் இருக்குக்கா. ராஜனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. அவர் சொன்னதை பண்ணலனா என் சட்டையை புடிச்சு கேளுங்க. சூரி சொன்ன அந்த ஒரு வார்த்தை பொம்பளைங்க மனசுல ஆழமா பதிஞ்சது. வீரலப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் கம்மல் சின்னத்தில் போட்டியிட்ட ராஜண்ணா தன்னை எதிர்த்து மோதிர சின்னத்தில் போட்டியிட்ட சின்ன நம்பையாவை விட அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதே போல 10வது வார்டு மெம்பராக வெற்றி பெற்ற தரணி மற்ற வார்டு மெம்பர்களின் ஆதரவோடு உதவி பஞ்சாயத்து தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொம்பளைங்களுக்கு ராஜன மேல இருந்த கௌரவம், சூரிய மேல இருந்த நம்பிக்கை எங்களை ஜெயிக்க வச்சது. முத தடவையா சரக்கு தோத்துச்சு, வீரலப்பள்ளி கதை மாறிச்சு. மேல வீதி கீழ வீதிங்கிற வித்தியாசம் இனி இந்த பார்ல இல்ல. ஏன்னா இப்ப இருந்து இந்த வீரலப்பள்ளியில எல்லாரும் சரிசமம். வாங்கடா. ராஜனா ராஜனா
என்ன புண்ணியம் பண்ணியோ சூரி, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. இந்த பேச்சு கொண்டு குறைச்சில்ல. இந்த ஒரு வாய் சாப்பிட்டுக்கோ, அப்புறம் எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது. திஷ்டி போட்டு நடி இவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க. இத்தனை அழகுக்கு இதே சின்னதான். நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு கடிக்க வந்தேன். இதுதான் ஒண்ணு காடா? டேய், இதுக்குதான் படிச்சு சொன்னேன்டா அவகிட்ட சொல்ல சொல்லி. இந்த ஜென்மத்துக்கு இவ்வளவுதான்டா பண்ற. சின்ன புள்ள மாதிரி எழுதுகிட்டு ஃப்ரெண்டுக்கு மேல என்னடா இருக்கு போலம்பிக்கிட்டு. பொட்டு வச்சு நீ குடிக்கலையாடா? வாங்கடல என்னடா ஏய்
நிறைய பேர் இருக்கீங்க, இந்த ஒரு பாட்டில் வச்சு சமாளிச்சுக்குங்க.
இருக்கேன்டா. கொள்ளி வைக்க போறது யாருமா? பிஞ்சு மனசா பறந்து போனோம், நெஞ்சில் கனவு நிறைஞ்சு போனோம். என்னடா ஆச்சு? பைத்தியமா உனக்கு? உனக்கு என்ன பத்தி எல்லாம் தெரியும், ஒண்ணு மட்டும் தெரியாது. வெண்ணிலா, நான் அவளை லவ் பண்ண விஷயம் உனக்கு தெரிஞ்சா எங்க எனக்காக அவளை விட்டு கொடுத்துருப்பியோன்னு பயந்துட்டேன்டா. இது தெரிஞ்சப்போ தரணி உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டானே, அவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன். மன்னிச்சிடா. ஒரு தடவை திருவாடா கூட சேர்ந்து சரக்கு அடிக்கணும்டா. நக்சல்ஸ் அடிச்ச இந்த போஸ்டர் தவிர எந்த ஒரு ஆயுதமோ ஆதாரமோ கிடைக்கல. அதனால இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வேற ஏதாவது தகவல் இருந்தா இந்த பசங்க தான் சொல்லணும். வந்துட்டானுங்க பாருங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாது அப்பா மாதிரி பார்ல போய் படுத்துட்டா தப்புல ஆயிருமா? அவங்க நிஜமாவே போஸ்டர் அடிச்சு கொள்ற நக்சலா இருந்தா துப்பாக்கியால சுட்டு கொள்ளுவாங்களே தவிர இப்படி தொடுத்து கொள்றது எனக்காவது பாத்துருக்கோமா? அதுவும் நெசந்தான். நான் சொல்றத கொஞ்சம் யோசிக்கண்ணா. நாங்க என்ன தப்பு பண்ணா? நேக்கை திருதான் சாங்க சுத்துறோம், இதுக்கு போக கொள்ளாங்களா? நீ சொல்றது நெசந்தாண்டா தரணி. நக்சல்ஸா இருந்தா துப்பாக்கியால சுடுவாங்களே தவிர
வெட்டி எது கொள்றாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னடா இது காயம் தலையில? அண்ணா சைக்கிள போறப்ப கீழே உண்டானா? டேய் தம்பி, உண்மைய சொல்லு. தலையில பாட்டில அடிச்சுக்கிட்டானா? ராத்திரி இவன் தலைய இவன் உடைச்சுக்கிட்டதே ஞாபகம் இல்ல. இதுல குடிச்சிட்டு எவனை என்ன செஞ்சானோ? குடிச்சிட்டு மறந்து போறது தப்பு இல்ல, தப்பு செஞ்சுட்டு மறந்து போறது தப்பு. குடிச்சிட்டு போலீஸ்காரங்களை அடிச்சிருக்கான், பார நொறுக்கி இருக்கான், இவன் மண்டைய இவனே உடைச்சிருக்கான். சரி, இதெல்லாம் சில்லற விஷயம், விட்டுறலாம். ஆனா இப்போ நக்சல்ஸ் போஸ்டர் அடிச்சு கொள்ற அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிட்டு மறந்து போயிட்டான். இவனால போனது 4 உசுறு, ஒரு பொண்ணோட வாழ்க்கை. இதுல சோகம் என்னன்னா, இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனாலதான் செத்தாங்கன்றது கூட இவனுக்கு ஞாபகம் இல்ல. இப்போ கூட சரக்கோட தான் வந்திருக்கான். இவனுக்காகலாம் ஒரு பஞ்சாயத்து, அதுக்கு ஒரு பெரிய மனுஷன், நாங்கெல்லாம் பொழப்ப கெடுத்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும். போலாமாப்பா? டேய், சரக்கு போட்டான்னா உன்னை தனியா விடாதீங்கடா, கொஞ்சம் ஜாக்கிரதை. ராத்திரி இவன் தலையை இவன் உடைச்சுக்கிட்டதே ஞாபகம் இல்ல. இதுல குடிச்சிட்டு எவனை என்ன செஞ்சானோ? நக்சல்ஸ் போஸ்டர் அடிச்சு கொள்ற அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிட்டு மறந்து போயிட்டான். இதுல சோகம் என்னன்னா, இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனாலதான் செத்தாங்கன்றது கூட இவனுக்கு ஞாபகம் இல்ல. 4 உசுறு, ஒரு பொண்ணோட வாழ்க்கை. டேய், சரக்கு போட்டான்னா உன்னை தனியா விடாதீங்கடா, கொஞ்சம் ஜாக்கிரதை. நான் பிறந்து வளர்ந்த ஊர்ல சரக்கு அடிக்காம ராத்திரியில என்னால தனியா வெளியே போக முடியாதா?
என்னாச்சுடா? கிரிக்கெட்ல ஜெயிச்சோம், பால் அடிச்சு நொறுக்கணும், ராஜாவை ஜெயிக்க வச்சோம், அதுக்கு அடிச்சு கொண்டுருவாடா. டேய் நம்பி எங்கடா இருக்க? வெளியே வாடா. டேய் எழுதி வச்சுக்கோ, இதுக்கு புருஷன் சாவு சாவு. டேய் நம்பி, டேய் வெளியே வாடா. என் புருஷன் ஊர்ல இல்ல, காலைல தான் வருவாரு. அப்போ வரட்டும், வந்தவனை வெட்டு பொழக்கிறேன் பொழக்கிறேன். கிரிக்கெட்ல உன் டீமை ஜெயிக்க வச்சதும், பார்ல சாய அடிச்சு உதைச்சதும், உதவி பஞ்சாயத்து தலைவரா ஜெயிச்சதும், இதெல்லாம் செஞ்சது நீயா இருக்கும்போது என் புருஷன் எதுக்குடா உன் ஃப்ரெண்ட்ஸ கொலை பண்ணணும்? வெண்ணிலாவுக்காக. வெண்ணிலாக்காக தான் சூரிய கொலை பண்ணான். அவ மேல ஒரு வெறி. எந்த அளவுக்கு வெறினா, இலை மறைக்குதுன்னு மரத்தை எரிக்கிற அளவுக்கு. அவகிட்ட எத்தனை கலர்ல சீலை இருக்குன்னு என் புருஷனுக்கு தெரியும். ஜன்னல் வழியா அவளை பாத்துக்கிட்டேதான் என்ன தொடுவான். எவ்வளவு காம கொடூரன்னா, அவ வீட்டுக்கு தூரமா இருக்கும் போது நாய் மாதிரி மோப்பம் பிடிப்பா. உன் ஃப்ரெண்ட்ஸ கொலை பண்ணதுக்காக உனக்கு வர அதே கோபம் என் புருஷனுக்கு அவன் ஆசைப்பட்ட பொண்ணை அடைய முடியலன்னா வரும்டா. அன்னைக்கு அவன் சூரிய தன் கையால ஒரே வெட்டில கொலை பண்ணிட்டான். சந்தேகம் வரக்கூடாதுன்னு மத்தவங்களையும் சேர்த்து கொன்னா அந்த பாவி. பத்மாவோட புருஷனை கூட இவன் தான் கொன்னான். அப்படிப்பட்ட நம்பியோட மோத போறியா? இப்போ பகையை விட எந்த பாவமும் அறியாத அவளோட வாழ்க்கை முக்கியம்டா. உன்னால முடிஞ்சா வெண்ணிலாக்கு பத்மா நிலைமை வராம பாத்துக்கோ. அவளை மறைச்சு வைப்பியோ ஊரை விட்டு கூட்டு போவியோ உன் இஷ்டம். அதுக்கப்புறம் வந்து கையில அருவாளை எடு. நீ அவனை கொன்னாலும் அவன் கையால செத்தாலும் உன்னை ஆம்பளைன்னு ஒத்துக்கிறேன். ஆனா என்ன பண்ணாலும் நாளைக்கு அவ காக்கா ஒரு வாய் சோறு கூட எடுக்க மாட்டேங்குது. கடவுளே, ராத்திரி என் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. என் பொண்டாட்டி சொன்னா, அவ சொன்ன மாதிரி வெண்ணிலாவை ஊரை விட்டு கூட்டு போலாங்கிற யோசனை இருந்தா இப்போவே மறந்துரு. டேய் தம்பி, அவளை எந்த அர்த்தராத்திரியில வேணாலும் தூக்கிட்டு போவேன். அவ மேல என் ஒருத்தனை தவிர வேற எவன் கையும் படாது. புரிஞ்சுதா? என்னாச்சுடா? வெண்ணிலா ஊரை விட்டு கூட்டு போன வண்டியை ரெடி பண்ண.
எதுக்குடா வந்தீங்க? இவ தாலி இருக்கிறது பாக்க வந்தியா? ஈழச்சாதியில பிறந்தவன வாய மூடுகடா, வெறி பிடிச்ச நாய்களா! என்னடா சாதி? இந்த 10 நாள் நாங்க இருக்கமா செத்தமான்னு வீட்டு பக்கம் எட்டி பக்கம் ஒருத்தம் கூட வரல. வாய் இருக்குன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவியோ? கேக்குறது நம்ம சாதிசர மானத்தை காப்பாத்தான். அவ வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்க போகுது. அதை தடுக்கிற சாதி எனக்கு தேவையில்லை. கட்டிக்கிட்டவளுக்கும் பெத்தவங்களுக்கும் இல்லாத அக்கறை உனக்கு எதுக்குடா? டே தரணி, நீ கூட்டு போடா. வெட்டில் அவன் தலை தனியா போயிடுண்டா. ஆனா அவனை கொண்டுட்டா நம்மள துரத்துறவங்க கிடைக்க மாட்டாங்க. எப்படியும் உண்மையை வெளியே சொல்ல போறதில்ல. நாம போடுற புகைக்கு உண்மை மூச்சு திணறி வெளியே வரணும். அந்த சின்ன நம்பிய இன்னும் எத்தனை நாளைக்கு வெண்ணிலா? பசங்க தினம் கேக்குறாங்க டீச்சர் எப்ப வருவாங்கன்னு. அதான் இங்க கூட்டு வந்தேன். ஆமா வெண்ணிலா டீச்சர், மட்டன் கூட கொண்டு வரக்கு டீச்சர். வாடி. வாங்க. இன்னைக்கு தான் வெளியே வர்ற போல இருக்கு. பார்த்தா ஒன்னும் நடந்த மாதிரி தெரியல. ஏய் சைதா, என்ன தாரணி தண்டண்டி?
கட்டிங் அடிச்சிட்டு தினமும் மட்டையாயிருவான். அப்புறம் ஒன்னு என்ன பண்ண போறான்? உனக்கு கல்யாணம் எல்லாம் சரிப்பட்டு வராதடி. ஒரு விஷயம் தெரியுமா? தாலி கட்டினவளுக்கு ஒரு புருஷன், தாலி அறுத்தவளுக்கு பத்மா சொல்லுடி அவளுக்கு. இன்னொரு தடவை என் பொண்டாட்டி சொல்லிக்கு வந்த அவன ஆம்பளன்னு சொல்லிக்கிறதுக்கு அருகது இல்லாம செஞ்சிருவேன். எவனா இருந்தாலும் சரி விட மாட்டேன். யார கேட்டு தாலி கட்டினடா? என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம எதுக்கு தாலி கட்டின? நீ செஞ்ச வேலைக்கு இவ யாரு கூப்பிட்டாலும் வருவான்னு ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் என்ன தப்பா பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல உன் கையில இருந்த கொலுசு என்ன சுய நினைவு இல்லாம ஆக்கிடுச்சுன்னு. எனக்கு பொழுது விடிற வரைக்கும் தெரியாது நான் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு. நான்
என்னடா அது? இந்த கத்தி கோடாலி எல்லாம் எதுக்கு வீட்டுல இருக்கு? உங்களை தான் நான் கேக்குறேன். கேட்ட இருக்கேன், எவனும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்க ஃப்ரெண்டுங்களை கொலை பண்ணவங்களை கொல்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். கத்தாத. உள்ள பார்த்தாலே பயப்படுறவன் அன்னைக்கு அந்த நம்பிக்கிட்ட வம்புக்கு போனதுக்கே எனக்கு மனசு பதறி போச்சு. இப்ப கத்திய வேற கையில எடுத்திருக்க. இது எங்க கொண்டு விடுன்னு யோசிச்சியா? தெரிஞ்சுதான் கையில எடுத்திருக்க. என்ன ஆகும்? மிஞ்சி போடா சாவ. செத்தா என்னையும் பிரெஞ்சு பக்கத்துல கொண்டு போய் புதைச்சு. என்னடா புதைக்கிறது? சூரி செத்து போறப்ப கூட என் கைய விடல. பயத்துல ஒண்ணுக்கு போற எனக்கு அவன் தைரியத்தை கொடுத்தான். இன்னைக்கு அவன் இல்ல, நான் என்ன செய்வேன்? அவன் மட்டும் என் இடத்துல இருந்தா அவனை அன்னைக்கு அங்கேயே போட்டிருப்பான். இத்தனை நாள் விட்டு வச்சிருக்க மாட்டான். கூடியே இருந்தவன கண்ணு முன்னாடி கொண்டு அந்த வழி எப்படி இருக்கும் தெரியுமா? நீ என்ன வேணா சொல்லு, இன்னைக்கு என்ன தடுத்துட்ட. ஆனா உங்களை கொல்லாம விட மாட்டேன். அப்படின்னா இவளை எதுக்குடா கட்டிட்டு வந்த? மறுபடியும் தாலி இறங்கினா என்ன மாதிரி அனாதையா வாழணுமா? இவளை பாடுறா. செத்து போன சூரி கூட நீங்க உசுரோட இருக்கணும்னு தானே ஆசைப்படுவா. ஆனா நீங்க அவங்களுக்காக சாகுறீங்க. நீங்க தான் எங்களுக்கு கொல்லி வைக்கணும். நாங்க உங்களுக்கு கொல்லி வைக்க கூடாதுடா. டேய், இந்த ஒரு சாவை என்னால தாங்க முடியாதுடா. தாங்க முடியாது. டேய், அதெல்லாம் எடுத்து இதுல போடுறா. போடியா. உன் கூட்டாளிங்கெல்லாம் எங்கேயும் போயிடலடா. ராத்திரி போற சூரிய பொழுது விடிஞ்சு மறுபடியும் வர்ற மாதிரி உன் பிள்ளைகளா நம்ம வீட்டுல வந்து பிறப்பாங்க. எப்ப கல்யாணம்? நாளை மறுநாள். தரணி இருக்கானா? வாங்க. தரணி, ஹுசைன் மாமா வந்திருக்காரு. என்னவா பாத்துட்டு இருந்த? ஒண்ணும் இல்லடா, இவளுக்கு நாளை மறுநாள் கல்யாணம் வச்சிருக்கேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அது வீட்டுக்கு வந்து சொல்லணுமா? எப்படியும் வருவோம்ல. இன்சிமாம் இருக்கும்போது வருவீங்க, இப்பெல்லாம் வர்றது இல்லையே. சரிடா, மறக்காம வந்துருங்க. வரேன்க்கா. டேய், கல்யாணம் பட்டையை கிளப்பிடணும்டா.
டேய் தரணி, நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியாடா? ஓஹோ தரணி, யாரா அந்த பொண்ணு? அதுக்கப்புறம் இன்னொரு பையனை லவ் பண்ணா. காதல் பெருசா காமம் பெருசா? உன்னதாண்டி. காதல் பெருசா காமம் பெருசா? காமந்தான் பெருசு. அன்னைக்கு அந்த சூரி செத்தப்போ நீ அவன் போனத்து மேல விழுந்து அழுதுட்டு இருந்தியே. வெள்ளை சேலையில சிவப்பு கலர் ஜாக்கெட்டு, தலை நிறைய மல்லிப்பூவோட நீ அவ்வளவு அழகா இருந்த. நீ அழுதுட்டு இருந்தப்போ கூட எனக்கும் அழகுதான் தெரிஞ்சது. சூரிய கொன்னது நான் தான். இதுக்கே பயந்தா எப்படி? கொலை பண்ணதே உனக்காக தான். அந்த சூரிய உன்னை கட்டிக்கிட்டா செத்துருவோன்னு தெரியாம கட்டிக்கிட்டான். கொன்னுட்ட. இந்த உன்கிட்ட இல்லாத கலர் சீலை தரணியோட 11வது நாள் காரியத்தன்னைக்கு இந்த சீலையை கட்டிட்டு தயாராரு. உன் படுக்கை என்னது?
என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குதா? அந்த நம்பிதான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொலை பண்ணா.
எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து. நாராயண வீட்டுக்கு பிரசவம் பார்க்க போயிருக்கா. உனக்கு பொண்ணு பிறந்திருக்காக்கா? ஓ, நல்லா இருக்கியாப்பா? நீ என்ன கைங்க? குடிச்சு குடிச்சு என் புருஷன் செத்து போயிட்டான். சட்டையை பிடிச்சு கேளுன்னு சொன்ன சூரியோட பேச்சு அவனோட போயிருச்சு. அந்த ஆண்டம் எனக்கு கொஞ்சம் அழகு கொடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். என் பிள்ளைங்களுக்காக நான் விபச்சாரம் பண்ணியாவது பொழைச்சிருப்பேன். நான் மட்டுமாட இந்த ஊர்ல எந்த பொம்பளை மூஞ்சில நான் சிரிப்பு இருக்கு? ஊரு மாறி இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா மாறல. எவன் வீட்லயாவது குடிச்சு சாகாதவன் இருந்தா அவனுக்கு மட்டும்தான் அணைக்கிற உரிமை இருக்கு. வேற எவனாவது வந்தீங்கன்னா உசுரோட கொளுத்திடுவேன். வீர்ல பள்ளியில பொம்பளைங்க ஓட்ட அதிகமா இருக்கிறதால ஆம்பளைங்க பிறக்கிறது கம்மின்னு நினைச்சேன். ஆனா எல்லா பொம்பளைங்களும் முண்டச்சேட்டு இருக்காங்கன்னு தெரியலனா என்ன ஜென்மனம் வெக்கம் இல்லை நமக்கு.